ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி. காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி அக்யூரஸியாக என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரெல்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட பிஇபி லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ, மிக முக்கியமாக எந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட் ப்ரீமியம் கால்குலேஷனோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி நம்ம வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் யாருன்னா வாங்கணும்னு நினச்சாலும், கற்றுக்கணும்னு நினச்சாலும், நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த அட்வான்ஸ் லெவல் வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றது நம்ம டெய்லி நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதில் வர அதில் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு டெய்லி ஈவினிங்கில் நம்ம ரிவ்யூ வீடியோ கொடுத்துக்கிட்ருக்கோம். அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22,540 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பனான ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பனான 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22,480 பக்கமாக இருந்தது. அதாவது எஸ்டர்டே ஐயே தாண்டவே இல்லை, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே, அதாவது ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு கீழே. இன்சைட் மார்க்கெட் ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை, இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா? அதுவும் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. ஓகேங்களா? எக்ஸ்பைரி டேயில் எப்போதுமே 2 சைடும் மூவ் ஆகும் மார்க்கெட். ஃபஸ்ட்டு கால் பர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கப்புறம் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம், இல்லை ஃபஸ்ட்டு புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் அப்புறம் கால் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, பெரும்பாலும் இன்சைட் மார்க்கெட்டில் ப்ரீமியத்தை கரைக்க தான் பார்ப்பாங்க. அதுவும் எக்ஸ்பைரி டேயில் ரொம்ப அதிகமாகவே கரைப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் அந்த மாதிரி நடக்குது. ஓகேங்களா? அது மார்க்கெட் எப்படி வேணால் இருக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 22,480 பக்கமாக இருந்தது. அப்போது இதில் இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22,450 கால், 22,400 கால். மேலே பார்த்தீங்கன்னா 22,500 புட்டு, 22,550 புட்டு. ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம 2 ப்ரீமியத்தையும் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் யார் வந்து நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரானோ அவனை நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு காலை தான் சூஸ் பண்ணோம். புட்டை தான் போய் பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்தது இல்லையா, நெகட்டிவ் இல்லையா, அதனால் நம்ம போய் புட்டை போய் பார்த்தோம். ஓகேங்களா? நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. 22,500 அப்படின்ற புட்டை தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். ஏன்னா அவன் தான் இந்த மணி. ஆக்சுவலாக பாருங்கள், இதுதான் வந்து 22,500 புட்டோட சார்ட். 15 மினிட்ஸில் இவன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இங்கே தான் இருக்கான் மார்க்கெட்டு. எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனுக்கு கீழே. எஸ்டர்டேலோ இவனோட எஸ்டர்டே 62, இவனோட அட்வான்ஸ் லெவல் 56. எல்லாத்தையும் உடச்சி கீழே இருக்கிறான் 15 மினிட்ஸில். அதாவது ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே, டோட்டல் நெகட்டிவ். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது. நான் இப்போ காட்டினேன் உங்களுக்கு ஸ்பாட் மார்க்கெட்டை வந்து 22,540 ஓப்பன் பண்ணி ஒரு 50 பாயிண்ட் கீழே இறக்கி 22,480 பக்கமாக இருக்குது. அப்போது மார்க்கெட் நெகட்டிவ், ஓப்பனுக்கு கீழேனா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே தானே இருக்கணும். அதான கான்செப்ட்டு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கும்போது புட் ஆப்ஷன் கண்டிப்பாக பாசிட்டிவ் இருக்கணும். பாசிட்டிவ் மீன்ஸ் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 89. ஆனால் இவன் 15 நிமிஷத்தில் நெகட்டிவில் இருக்கான். அதாவது எஸ்டர்டே லோவுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே, இவனோட ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இவன் லோவுக்கு கீழே இருந்தால் கால் ஆப்ஷன் ஐக்கு கீழே இருக்கக்கூடாது. ஒன்று ஐக்கு கீழே இருந்தால் ஐயை போய் தொடணும், இல்லை ஐயை பிரேக் பண்ணி மேலே போகணும், இல்லை ஐக்கிட்டையாச்சும் மூவ் ஆகும். இதுதான் நடக்கும்.
ஓகேங்களா. இது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஓகே, அப்போது இதை வச்சு தான் நம்ம காலை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இது இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகேங்களா. ஓகே, அப்போது நம்ம 22 அப்போ அங்கே இருக்கிற இந்த மணி கால் ஆப்ஷன் யார் அப்படின்னு கேட்டால் 22,450 கால் ஆப்ஷன். ஓகேங்களா. 22,450 கால் ஆப்ஷனோட சார்ட் இதுதான். ஓகேங்களா. இதுதான் இதனோட சார்ட். ஆக்சுவலாக நல்லா பாருங்கள். 15 மினிட்ஸில் இவன் எங்கே இருக்கான் அப்படின்னா இங்கே இருக்கிறான். ஓகேங்களா. ஆக்சுவலாக இவனும் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் தான். இவனும் எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்கிறவன் தான். ஓகேங்களா. நம்ம யாரை எடுக்கணும் அப்படின்றது தான் விஷயமே அங்கே. ஓகேங்களா. அவன் எஸ்டர்டே இவன் பாருங்க, ஆனால் இன்சைடு, அதாவது கால் ஆப்ஷன் வந்து 22,450 கால் ஆப்ஷன் வந்து மார்க்கெட் என்ன சினாரியோவில் இருக்கோ, அதாவது எஸ்டர்டே ஐக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் நடுவில் இருக்குது இல்லையா இன்சைட் மார்க்கெட், அதே சேம் சினாரியோவில் கால் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. லோக்கிட்டேயும் போல் ஐக்கிட்டேயும் போல் நடுவில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ இவனை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, புட் ஆப்ஷன் லோவுக்கு கீழே இருக்கும்போது இவன் கால் ஆப்ஷன் ஐக்கு போய் ஆகணும். ஓகேங்களா. அதான் ரூல். ஓகேங்களா. அதனால தான் இவனை எடுத்தோம். ஓகேங்களா. இப்போ புரிஞ்சிருச்சா இங்கே காலை ஏன் நம்ம எடுத்தோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. இவனை எங்கே எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவல் மீட் ஆனாலோ இல்லை வந்த லோ வச்சோ எடுக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 52 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவல் நம்மளுக்கு மீட் ஆகணும், அவ்வளோதான். மீட் ஆகலைனாலும் வந்த லோவை வச்சு நம்ம எடுக்கலாம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டாலே அந்த க்ரீன் கேண்டில் தாண்டும் போது வந்த லோ ஸ்டாப் லாஸை வச்சு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு அட்வான்ஸ் லெவல் இருந்ததுன்னா அதை தாண்டி க்ளோஸ் வச்சவொடனே எடுக்கணும். ஓகேங்களா. 52ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக அதை தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். 55ன்ற இடத்துல தான் என்ட்ரி. வந்த லோ ஸ்டாப் லாஸ் கரெக்டாக 15 பாயிண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா. இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இவன் எஸ்டர்டே ஐ வரைக்கும் போகணும், இல்லை ஓப்பன் வரைக்கும் போகணும், இல்லை மேலே போய் ரிட்டர்ன் ஆகிடணும். ஓகேங்களா. அதாவது மேலே போய் ஓப்பன் வரைக்கும் கிட்ட போய் ரிட்டர்ன் ஆகிடணும். இதுதான் நடக்கும் பெரும்பாலும். இப்படி தான், ஒன்று ஓப்பனை போய் தொடுவான், இல்லை எஸ்டர்டே ஐ வரைக்கும் போய் தொடுவான். ஓகேங்களா. இல்லை ஓப்பன் கிட்ட போய் ரிட்டர்ன் ஆகிடுவான். ஓகேங்களா. இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 150. இவன் எது வரைக்கும் போயிருக்கான் பாருங்க, 120 வரைக்கும் தான் போயிருக்கான். அது கிட்ட போய் ரிட்டர்ன் ஆகிடுவான். இல்லைனா இதுதான் நடக்கும். ஒன்று அதை போய் தொட்டுட்டு ரிட்டர்ன் ஆவான், இல்லை அது பாதிலே ரிட்டர்ன் ஆகிடுவான். இவன் ஏன் அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகிறான் அப்படின்னா, அந்த இடத்துல இப்போ இவன் மேலே போகும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது இவனோட ஆப்பனண்ட், அதாவது இவனோட எதிரிகள், புட் ஆப்ஷன் தான் இவனோட எதிரிகள், அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டில் நிற்கும் போது இவன் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஓகே, அப்படி அதனால தான் வந்து நம்ம வந்து இவன் இவ்வளோ தூரம் போயிடுவான். 100 பாயிண்ட் டார்கெட் இருந்தாலும், ஓப்பன் ப்ரைஸ் இவனுக்கு 100 பாயிண்ட் டார்கெட் இருந்தாலும், இல்லை எஸ்டர்டே 100 பாயிண்ட் டார்கெட் இருந்தாலும், அந்த டார்கெட்டை நம்ம சொல்கிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. 55ல் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டே 70ல் வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா 70ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஒரு அட்வான்ஸ் லெவல் மீட் ஆனாலே போதும், அவன் அடுத்தது போயிட்டே இருப்பான். ஓகேங்களா. அதனால் நம்ம 70ல் டார்கெட் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் போடணும். இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 55 120 55 120 எவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு நீங்களே பார்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்டு. நம்ம அவ்வளோ பாயிண்ட்லாம் வெயிட் பிடிக்கணும். ஐயோ நம்ம கட் பண்ணிவிட்டோமே, 15 பாயிண்டில் இவ்வளோ பாயிண்ட் போயிட்டானே அப்படின்னு புலம்பாமல், நம்ம மனசு வருத்தப்படாமல், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசிப்ளினாக அழகாக 15 பாயிண்ட்டை ஒரு லாட்டை கட் பண்ணிவிட்டு, ஒரு லாட்டை எங்கே போட்டுமோ அங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மினிமம் வெயிட் பண்ணணும். 1:3 கிடச்சா போதும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட் வைக்கிறீங்க, 1:3னா 45 பாயிண்ட் வந்தாலே நீங்கள் கட் பண்ணிடலாம். இல்லை 1:2 30 பாயிண்ட் அதில் வந்தால் கூட கட் பண்ணலாம். உங்களோட இஷ்டம் தான். ஓகேங்களா. அதோடு வெளியே வந்துட வேண்டியது தான். மார்க்கெட் அதுக்கப்புறம் எப்படி போனாலும் கவலை கிடையாது. ரிவர்ஸ் ஆனாலும் கவலை கிடையாது. எக்ஸ்ட்ரா ட்ரெண்டு கண்டினியூ ஆனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஓகேங்களா. இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா. ஓகே, அது மாதிரி தான் நம்ம எடுத்தோம். மார்க்கெட் கிட்டத்தட்ட 120 வரைக்கும் போச்சு. 30 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிது. இன்றைக்கி எக்ஸ்பெரின்றதுனால எப்போதுமே எக்ஸ்பெரியில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவரில் நம்ம ப்ரீமியம் சொல்கிற மாதிரி கேட்கும். மேக்ஸிமம் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை அரைச்சிருவானுங்க. 1:30-2 மணி வரைக்கும் அரைப்பானுங்க. ஓகேங்களா. 1:30 மணிக்கு மூவ்மெண்ட் நடந்தால் நடக்கும் சில டைம்.
இல்லைனா நடக்காது. ப்ரீமியத்தை கரைப்பாங்க. இதுதான் எப்போதுமே நடக்கிறது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம எக்ஸ்பைரி டைமில் நீங்கள் ஒரு 1 ஹவர் ஒரு 12 மணிக்குள்ளே ட்ரேடை முடித்து வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் ட்ரேடே எடுக்காதீங்க, என்ன என்ட்ரி எடுத்தாலும். ஏன்னா என்ன ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எடுத்தாலும் அது ஃபெயிலியர் ஆகும், அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அன்றைக்கி எக்ஸ்பைரியில் அப்படி தான் நடக்கும். எக்ஸ்பைரியில் மட்டும் அந்த 12 மணிக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணலாம். ப்ரீமியம் கம்மி ரேட்டில் 5 ரூபா 10 ரூபாவில் இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம இது நம்ம 0 to 0 கான்செப்ட் பிரகாரம் என்ட்ரி வந்தால் எடுக்கலாம், இல்லைனா எடுக்கக்கூடாது. இதுதான் விஷயம். இல்லை நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 10 ரூபா ப்ரீமியத்தில் கச்சா கூட எடுக்கலாம். இவ்வளோ தான். ஏன்னா ஸ்டாப் லாஸ் போனாலும் பரவாயில்ல, 10 பாயிண்ட் தான். இதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணான் இவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே போனவன் அப்படியே எந்தெந்த லெவல்லாம் அவன் உடைச்சி மேலே போனானோ எல்லா லெவலையும் கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா? எல்லா லெவலையும் கீழே உடைச்சிட்டான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவனோட அட்வான்ஸ் லெவலில் கீழே அடைக்கும் போதே நம்மளுக்கு என்ட்ரி தான். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் எப்போ அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டி மேலே போனானோ அந்த லெவலில் கீழே உடைச்சிட்டாலே நம்மளுக்கு என்ட்ரி தான். இங்கேயே என்ட்ரி தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதாவது எத்தனை மணிக்குன்னா 11:30 மணிக்கு ஷார்ப்பாக. ஏன்னா இவன் மேலே போனவன் ஓப்பனை போய் தொட முடியல. டோட்டலாக வந்து இவன் அட்வான்ஸ் லெவலாம் கீழே உடைச்சி கீழே வந்துட்டான். ஓகேங்களா? எஸ்டர்டேயை உடைக்கலை, ரொம்ப முக்கியம் இது. ஓகேங்களா? அப்போது இவன் எஸ்டர்டேயை கிட்ட போய் தொட்டாலும் இவன் புட்டை எடுக்கலாம், இல்லை தொடாமல் ரிட்டர்ன் வந்தாலும் இவன் எஸ்டர்டேயை உடைக்கலை, கீழே வந்துட்டான். அப்போ எஸ்டர்டேயை தாண்ட முடியலன்னு அர்த்தம் அது. இப்போது அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் 22,500 புட் ஆப்ஷன் இந்த மணி. இவன் லோக்கு கீழே இருக்கவே கூடாது. ஓகேங்களா? லோக்கு கீழே இருக்கவே கூடாது. ஆனால் இவன் லோக்கு கீழே தான் இருக்கிறான். ஏன்னா இவன் கரைச்சி நிற்கிறாங்க காலையில் இவனை ஃபஸ்ட் ஆஃபில். அப்போது அவன் எப்போ வீக் ஆகிறான் பர்ஃபார்ம் பண்ணுறவன் 11:30 மணிக்கு வீக் ஆகிறான். கரெக்டாக பாருங்கள், 11:30 மணிக்கு இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். எஸ்டர்டே லோ உள்ள வரான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் கால் ஐயை உடைக்காமல் இவன் லோ கீழே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கரெக்டாக 11:30 மணிக்கு இவன் இருக்கிறான். இவன் 11:30 மணின்றதுனால தான் இந்த என்ட்ரி. இதே 12 மணி மேலே 12:30 மணிக்கெலாம் நடந்தால் எடுக்க மாட்டான் நம்ம. ஓகேங்களா? பாருங்கள், தெளிவாக இவன் லோவில் வந்து புல் பேக் ஒரு கேண்டில் வந்து ஒரே கேண்டிலில் போயிட்டான் மேலே. 56 அப்படின்றது அட்வான்ஸ் லெவல், 62ன்றது எஸ்டர்டே லோ. ஓகேங்களா? இவன் பாருங்கள் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து க்ளீனாக லோவில் வருவான்னு தெரியும். ஏன்னா அவன் ஐயை உடைக்கல கால். அப்போது 56 55 என்ட்ரினா கூட 40 தான் ஸ்டாப் லாஸ். இவன் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். ஆனால் இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கணும். நீங்கள் ஓப்பன் வரைக்கும் தான் டார்கெட் வைக்கணும். 55 இல்லை 60 எடுத்துட்டா கூட 89ன்றது ஓப்பன் ப்ரைஸ், 90 வச்சுக்கலாம் நீங்கள். 30 பாயிண்ட் ஒரே கேண்டில் தான். எடுத்து அடுத்த செகண்டு மேலே போயிட்டான், 94 வரைக்கும் போயிட்டான். இது வந்து அதாவது போனஸ் பாயிண்ட் மாதிரி. நீங்கள் 15 பாயிண்டில் கட் பண்ணவே தேவையில்ல. 15 பாயிண்டில் போனால் கட் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் 30 பாயிண்ட் போயிட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல டப்புன்னு கட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அது 15 பாயிண்ட்டாக உங்களுக்கு போனஸாக கிடச்சிருச்சு. நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. 1:2 பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலே போனவன், ஓப்பனை தாண்டி போனவன் திருப்பியும் ஓப்பனை கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா? அதாவது 12 மணிக்கு மேலே நம்ம என்ட்ரி போகவே கூடாது எக்ஸ்பைரி டைமில். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 12 மணிக்கு மேலே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். 12 மணிலேருந்து மார்க்கெட் வந்து பாருங்கள் 1:45 மணி வரைக்கும் ஒரே இடத்துல ரேஞ்ச் மூமெண்ட்டே இல்லை டோட்டலாக. ஏன்னா ப்ரீமியத்தை கரைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கூட பாருங்கள் அந்த லெவலில் வந்து புல் பேக் ஆகி போகுது மார்க்கெட்டு. இன்னொன்று இந்த இடம் வந்து மார்க்கெட் வந்து 22,425 இடம் வந்து ஒரு சப்போர்ட் இடம், செல்லர்ஸோட ஜோன் இது. ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்டில் எப்போவுமே ஒர்க் ஆகும். அதுக்குன்னு சப்போர்ட்டை உடைக்கவே மாட்டான் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ரெசிஸ்டன்ஸை உடைக்கவே மாட்டான் அப்படின்லாம் சொல்லவே வரல. 80% உடைக்க மாட்டான். அதாவது ஒன் சைட் மார்க்கெட்டில் 80% உடைக்க தான் சான்ஸ். ஓகேங்களா? ஆனால் இன்சைடு மார்க்கெட்டில் 80% அதை உடைக்காமல் இருக்கிறதுக்கு தான் சான்ஸ். இதை புரிஞ்சிக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஒன் சைட் மார்க்கெட் கீழே வந்தால் சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கு சான்ஸ், ஒன் சைட் மார்க்கெட் மேலே போகுதுன்னா ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ். ஓகேங்களா? ஆனால் இன்சைட் மார்க்கெட்டில் எதையுமே உடைக்கலன்னா டிமாண்டாக இல்லை சப்ளை வரணும் போது அந்த சப்போர்ட்லேயும் ரெசிஸ்டன்ஸ்லையும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போது பாருங்கள் இந்த இடத்துல லெவல் கரெக்டாக மீட் ஆகுது பாருங்கள். அழகாக மாற்றி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். 62ன்றது எஸ்டர்டே லோ. அவன் லோக்கு கீழே இருக்கிற வரைக்கும் கால் வந்து லோக்கு கீழே தான் இருந்தான். எஸ்டர்டே ஐயை தாண்டவே இல்லை அவன்.
இன்சைட் மார்க்கெட்டும் இன்சைட் மார்க்கெட். அப்போ 2 பேருமே இன்சைட் மார்க்கெட் இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி லோவை உடச்சிருவான்? ஓகேங்களா, 62ன்றது இவன் லோ, இவன் மட்டும் லோவை உடச்சா அது தப்பு இல்லை. காலும் ஐயை உடைக்கல, மார்க்கெட்டும் ஐயை உடைக்கல, காலும் இன்சைட் மார்க்கெட்டும் ஸ்பாட் மார்க்கெட்டும் இன்சைட் மார்க்கெட். அப்போ இவன் மட்டும் லோவுக்கு கீழே போகலாமா? அதனால தான் அவன் உள்ளே வந்தது. ஓகேங்களா, அப்போது அந்த லோவை உடைக்கக்கூடாதுன்றதுனால தான் அந்த லோவில் வந்து போயிட்டே இருக்கிறான். அட்வான்ஸ் லெவலில் கீழே சப்போர்ட்டாக இன்னும் சூப்பராக நிற்கிது. ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடோட செகண்ட் ஆஃப் ட்ரேடு ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடை எடுக்காமல் கூட இருந்துருக்கலாம்னா 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனுங்க. நல்லா உங்களுக்கு தெரியும், எப்போதுமே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2வது ட்ரேட் உங்களுக்கு கிடைக்கும்னு தான் அர்த்தம். ஏன்னா அவன் மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் போவான். அதே மாதிரி எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்கிறவன் மேக்ஸிமம் ஓப்பனை உடச்சி போனாலும் எஸ்டர்டே தாண்ட மாட்டானுங்க, எஸ்டர்டே தொட்டுட்டு கீழே வருவானுங்க. அதே தான் சேம் கான்செப்ட். லோ உடச்சி கீழே போனாலும் ஓப்பனை உடச்சி கீழே போனாலும் அவன் பர்ஃபார்ம் பண்ணுறான்னா ஓப்பனை தொடுவான், இல்லைனா எஸ்டர்டே லோ வரைக்கும் தொட்டுட்டு ரிட்டர்ன் ஆகிடுவானுங்க. பெரும்பாலும் மார்க்கெட் இப்படி தான் நடக்கும், 80% இப்படி தான் நடக்கும். அப்போது கால் வந்து ஐக்கு கீழே இருக்கிறான் அப்படின்னா இவன் லோவை உடைக்கக்கூடாது. தெளிவாக இவன் லோவை தொட்டு போகிறான். 2 வாட்டி என்ட்ரி எடுத்துக்கலாம். 62, 90, 30 பாயிண்ட்டு, 25 பாயிண்ட், 20 பாயிண்ட் சொல்லுங்கள், 1500 ரூபா. ஓகேங்களா, திருப்பியும் பாருங்கள் புல் பேக்கு, திருப்பி 25 பாயிண்ட். இப்போ இன்னமும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டை அரைச்சிட்டானுங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி ஆக்சுவலாக இந்த ஒரு என்ட்ரி தான், பிரேக் அவுட்டில் ஒரு என்ட்ரி, இந்த புல் பேக்கில் இந்த என்ட்ரி ட்ரை பண்ணிடலாம். அதுவும் டைம் ஆகிடுச்சு, அந்த டைமில் எடுக்க முடியாது. இந்த என்ட்ரி தான் கரெக்டு, 11:30 மணி, அவ்வளோதான். இதெல்லாம் நான் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மணி 12 மணி மேலே ஆகிடுச்சு, அரைச்சிடுவாங்க கண்டிப்பாக. என்ன நடக்கும் தெரியாது, எந்த ஸ்ட்ராட்டஜியும் அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. மார்க்கெட் நம்ம சொல்கிற பேச்சு கேட்காது. ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் தான் எப்போதுமே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன ஒரு 1 ஹவரில் தான் ப்ரீமியம் வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும். எக்ஸ்பைரி டேயில் வீக்லி டேலையும் அப்படி தான். ஆனால் வீக்லி டேயில் எந்த டைமில் வேணால் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும். ஓகேங்களா, எந்த நம்ம ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பைரியில் 0 to 0 கான்செப்ட் தான். 1 மணி 1:30 மணிக்கெலாம் அதில் இருந்தால் எடுக்கணும், இல்லைனா விட்டுணும். தேவையே கிடையாது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலே அருமையான என்ட்ரி டெய்லி கிடச்சிக்கிட்டு இருக்குது சூப்பராக. ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேட் இல்லைனா செகண்ட் ஆஃப் ட்ரேட். நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான்னா அப்போ அவனை விட்டுட்டு அவன் ஓப்பனை போய் தொட்டு ரிட்டர்ன் ஆகும்போது புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் மாதிரி கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே இருந்தான் ஃபஸ்ட் ஆஃபில். அப்போ அவன் பர்ஃபார்ம் பண்ணான். அப்போ அவன் ஓப்பனை தாண்ட முடியாமல் வந்து ஆக்சுவலாக எல்லாத்தையும் உடச்சி அவனோட அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் உடச்சி கீழே வந்துகிட்டு இருக்கான். அப்போது அவன் ஐயை உடைக்கலன்னு அர்த்தம். அப்போ இவன் லோ உடைச்சிருந்தான் அப்படின்னா லோ உள்ளே வந்துடுவான்னு தெரியும் நமக்கு. அப்போ இவன் லோவை தாண்டும் போது கரெக்டாக நம்ம அட்வான்ஸ் லெவல்லையும் மீட் ஆகிடுச்சு மார்க்கெட். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க. ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் நம்மளுக்கு. ஓகேங்களா, ரொம்ப கஷ்டமான என்ட்ரி கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃபில் கால் பர்ஃபார்ம் பண்ணால் செகண்ட் ஹாஃபில் புட்டு பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா, இன்செட் மார்க்கெட்டில் எப்போவுமே இப்படி தான், எக்ஸ்பைரியில் இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து கால் ஆப்ஷனை எடுக்காமல் விட்டுட்டு கூட இருக்கலாம். ஆனால் ஈஸி தான். ஏன்னா ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் வந்து லோவுக்கு கீழே தான் இருந்தான். அப்போ கால் ஆப்ஷன் வந்து மேலே தான் ஐயை போய் தொடணும். லோ உடைச்சான் அப்படின்னா இவன் ஐயை போய் உடைக்கணும், அதான் ரூல். அதனால தான் கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணான். ரொம்ப சிம்பிளான நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. 2வது அவன் ஐக்கே போகல, ஓப்பனையும் தாண்டலை. திருப்பியும் அவன் எந்த லெவலில் தாண்டினாலும் கீழே உடச்சி கீழே வந்துட்டான் கால் ஆப்ஷன். அப்போது இவன் லோக்கு கீழே இருக்கக்கூடாது. அவன் ஐயை உடச்சிருந்தா இவன் லோ கீழே இருக்கலாம். அவன் ஐயை உடைக்கல, ஓப்பனே தாண்ட முடியலன்னும் போது இவன் லோ கீழே எப்படி இருக்கலாம், புட் ஆப்ஷன். அதனால தான் இவன் திருப்பியும் லோ உள்ளே வந்தான். அதுதான் செகண்ட் ஆஃப் ட்ரேட். ரொம்ப ஈஸி, எதை வேணால் இதில் எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே எதை எடுக்கணும், நம்ம இது வேண்டாம் அர்ஜென்ட்டில் நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் எடுக்க தேவையில்ல, செகண்ட் இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் கண்டிப்பாக இவன் அதை தொட்டு ரிட்டர்ன் ஆகும். அந்த டைமில் நம்ம செகண்ட் ஆஃப் ட்ரேடு பொறுமையாக பார்த்து நிதானமாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் தான் இந்த இடத்துல டிசைட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கோ, எது 4 ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வருது, இதில் எது பர்ஃபெக்டாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதுமானது. எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா, இதில் டிசிப்ளினாகவும் மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாகவும் பண்ணிங்கன்னா இதில் 100% நீங்கள் மந்த்லி கன்சிஸ்டடாக ப்ராஃபிட் பண்ண முடியும்ன்றது இந்த இதில் சொல்லிக்கிறோம். கைஸ், திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி யாருன்னா வேணும்னு சொல்லி
நினச்சிங்கன்னா வாங்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன் நம்ம காண்டாக்ட் லிங்க் அது வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ். நாளைக்கு மார்க்கெட் லீவு, ஹோலி, வெள்ளி சனி ஞாயிறு லீவு. ஆக்சுவலாக மண்டே தான் இதோட மார்க்கெட். தேங்க்யூ காய்ஸ். பாய்.